அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்துக்கு முன்பாக உள்ள நம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறாரு. எந்த காரியம்னா, கவலைப்படாதீர்கள், அதை பற்றி பேசுகிறாங்க. மனுஷன் எல்லாருக்குமே கவலை இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து என்னது சாகிற மனுஷன் வரைக்கும் நினச்சி கவலை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுவோம். நாளைக்கு காரியத்தை என்ன செய்வோம், இல்லை அடுத்த நிமிஷம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய பெரிய காரியங்களாக இருந்தாலும் கவலைப்படுகிறது மனிதனுடைய இயல்பு தான். அது நமக்கு உண்டான ஒரு சுவாபம். ஆனால் தேவன் அதை தான் குறிப்பிடுகிறாரு, கவலைப்படக்கூடாது. நம்ம அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். முதலாவது தேவன் ராஜ்யம்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய பாதையில் நடக்கும்போது தேவன் என்ன செய்வாராம், இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா காரியங்கள் என்னென்ன தேவைகளோ அதை என்ன செய்வாராம், அவர் நிச்சயமாக உனக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. அதனால் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் ஏதாவது கவலையோட இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு இந்த தேவை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் எப்படி சந்திப்பாங்க, எப்படி நான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. தேவனை நம்புங்க, விசுவாசிங்க. அவரோட வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைங்களை, கவலைப்படாதீருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பயப்படாதீங்க. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.